ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்க அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயிலில் மெய்க்காவலர், அதாவது பாடிகார்டு அப்படின்ற ஒரு போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை சட்டப்படி நேரடி நியமனம் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,600 36,800 வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா பே மேட்ரிக்ஸ் 12th கிரேடில் வருது. மொத்த காலி பணியிடம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான குறைஞ்சபட்ச தகுதியை பார்த்திங்கன்னா தமிழில் நல்லா பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு முழுக்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் இது அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற முறை பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட திருக்கோயிலில் அலுவலகத்தில் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களால் நேரடியாக போய் வாங்க முடியலைன்னா அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக தரவாக ஃபில் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் பூரா நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அஞ்சல் மூலியமாக அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்மு 16/7/2024 செயல் அலுவலர் அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வர்ற எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த திருக்கோயில் இருக்கிறது வேலூர் மாவட்டம். அதனால் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம், முழு பெயர், முகவரி, அதாவது நிலையான முகவரி, தந்தையார் பெயர் இதுதான் கொடுத்துருக்காங்க. தொலைபேசி எண் மறக்காமல் கொடுத்துருங்க. அது உங்கள் கம்யூனிகேஷனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாலினம், அதுக்கு அடுத்தது திருமணம் ஆனவரா ஆகாதவரான்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேசிய இனம், ஜாதி, மதம் இதை பூரா ஃபில் பண்ணணும். அதற்கான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2023 அன்று 18 வயது நிரம்பியவராகவும் 45 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் இதில் அட்டாச் பண்ணணும். முக்கியமாக தொழில்நுட்ப தகுதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக இதில் குறிப்பிடணும். அவங்க தொழில்நுட்ப தகுதியை கேட்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பழனி தேவஸ்தானத்தில் டிரைவராக தான் ஜாயின் பண்ணாப்புல. அவர் டிப்ளமோ முடிச்சிருந்தனால இப்போ அவர் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. போக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் தகுதிக்கேற்ற வேலையும் சம்பளமும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஒரு போஸ்டிங் வேக்கன்சி இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸை இதில் அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அது முன்னாடி இருக்கிற கோயிலில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பிற நிறுவனங்களில் வேலை பார்த்துருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூலில் வாங்கின நன்னடத்தை சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் இதில் அட்டாச் பண்ணிடுங்க. முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் எந்தவித குற்றவியல் நடவடிக்கைகளிலையும் ஈடுபட்டிருக்கக்கூடாது. உங்கள் மேலே ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் ஆகி தண்டனை வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கடைசியாக நீங்கள் ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும். அதாவது நீங்கள் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இந்த வட்டத்தைச் சேர்ந்தவர், இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர், இந்த தெருவில் தான் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஃபில் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் கொடுத்த தகவல்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில், அப்ளிகேஷன் டீட்டெயில் ரெண்டையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.